அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடுத்தடுத்து நடக்கும் பல நிகழ்வுகள் எனக்கு மனவேதனையை உண்டாக்கியது. நடந்த சம்பவங்கள், நடக்கும் சம்பவங்கள், அதாவது எதுவுமே திருப்தி அளிப்பதாக இல்லை, மாறாக கவலை அளிப்பதாகத்தான் இருக்கிறது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை எப்படி உருவாக்கினார்கள், எப்படி காத்தார்கள், எப்படி வளர்த்தார்கள் என்பதெல்லாம் இந்த நாடே அறியும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் காப்பாற்றப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு பலகீனமாகிவிட்டதே என்ற அந்த கவலை என்னை போன்றவர்களுக்கு மட்டுமல்ல, லட்சோப லட்ச தொண்டர்களுக்கும் இருப்பதை நான் உணர்கிறேன். அதாவது கட்சி பலகீனப்பட்டுக் கொண்டே போகிறது. அதை பலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கட்சியிலே இன்றைக்கு இருக்கிற தலைவர்களுக்கு, முக்கிய நிர்வாகிகளுக்கு இருக்க வேண்டும். ஆனால் இந்த இயக்கத்தில் ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், தலைவர்கள், மூத்த நிர்வாகிகள் இடையே இருக்கிற அந்த ஈகோ கட்சியினுடைய வளர்ச்சியை, அதாவது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தடுத்து வருகிறது என்பதை நான் உணராமல் இல்லை. கட்சி பலப்படுத்தப்பட வேண்டும், கட்சி வளர்க்கப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்தால் ஒழிய இந்த கட்சியை அரசியலிலே காப்பாற்றுவது மிகவும் கஷ்டமாக போய்விடும். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சொன்னதைப் போல, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கமும் ஆட்சியும் இருக்கும் என்று சூளுரைத்ததை கழகத்தினுடைய முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகள் உணர்ந்திருந்தால் இந்த நிலைமை அவர்கள் இந்த இயக்கத்திற்கு ஏற்பட்டிருக்காது. இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலே என்னுடைய அனுபவத்திலே நான் ஒரு குறையாக காண்பது என்னவென்று சொன்னால், அதாவது லேக் ஆஃப் கலெக்டிவ் டெசிஷன், லேக் ஆஃப் ஹெல்த்தி டிஸ்கஷன். அதாவது தலைவர்கள் ஒன்றுபட்டு உட்கார்ந்து கலந்து பேசி ஒரு முடிவை எடுத்தால் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நன்றாக இருக்கும். ஆனால் அதை ஏன் செய்ய தவறிவிட்டார்கள் என்றுதான் என்னை போன்றவர்கள் எண்ணி வேதனைப்படுகிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் எப்படி இந்த இயக்கத்தை காப்பாற்றி வந்தார்கள் என்பதை அனைத்து இப்பொழுது இருக்கிற மேல்மட்ட தலைவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இப்பொழுதும் நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னை பொறுத்தவரையில் எனக்கு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் எனக்கு பல்வேறு வாய்ப்புகளை தந்து அழகு பார்த்தார்கள். 22 இந்த இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு பயணித்தேன். அவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோடு பயணித்தேன். எனவே இந்த இயக்கத்திலே
இன்றைக்கு நான் வேதனையோடு கனத்த இதயத்தோடு பொறுப்பிலிருந்தும் கட்சியிலிருந்து விலகுகிற முடிவை எடுத்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் முதலிலே அந்த 2 மாபெரும் ஆளுமை மிக்க தலைவர்களின் ஆன்மாக்களுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து அந்த ஆன்மாக்களிடம் என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். எனவே இனியும் என்னுடைய விலகலுக்கு பிறகாவது இந்த இயக்கத்தை கட்டிக்காக்க வேண்டும். காரணம், இந்த இயக்கம் நிச்சயமாக தமிழக அரசியலிலே நிலையாக இருக்க வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. இந்த இயக்கம் இருந்தால்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு மிக மிக முக்கியம் என்பதை மக்கள் அறிந்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில எனது இந்த விலகலுக்கு பிறகாவது கட்சியிலே இருக்கிற முக்கிய பொறுப்பிலே இருக்கிற பொதுச் செயலாளர் அவர்கள், மற்ற தலைமை கழக நிர்வாகிகள், தலைமை கழக செயலாளர்கள், மூத்த நிர்வாகிகள் எல்லாம் இனிமேலாவது தங்களுக்கு இருக்கிற அந்த ஈகோவை மறந்து தாங்கள் செய்ய தவறிய அந்த குறைபாடுகளை எல்லாம் நீக்கி இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும், வளர்க்க வேண்டும் என்றுதான் இந்த நிலையில் கூட நான் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளை விடுக்க கடமைப்பட்டவராக இருக்கிறேன். இது நடக்க வேண்டும், இது நல்லதாக இருக்கும், இது கட்சிக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. மக்களும் மிக கவலையாக இருக்கிறார்கள். பொன்மனச்சம்பளம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் மக்கள் இயக்கமாக துவக்கப்பட்ட இந்த கட்சி மக்களிடமிருந்து விலகுகிறதோ என்ற அந்த ஒரு அச்சம், ஐயப்பாடு மக்களிடம் இருக்கிறதையும் நான் உணர்கிறேன். தொண்டர்கள் அதாவது தாயற்ற பிள்ளையாக இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கழகத்திலே முக்கிய பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள் இதை உணர்ந்து இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக அவர்களுக்கு வைக்க விரும்புகிறேன். அப்படி நான் நினைக்கவில்லை. இதில் சதிக்கு என்ன இருக்கிறது? சதி ஒன்றுமில்லை. சதி என்பதற்கு, அதாவது எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையில் எங்களுக்குள் ஒற்றுமை இருந்தால் போதும். அப்படி ஒற்றுமை இருந்தால் வெளியிலிருந்து எந்த சதி வந்தாலும் அதை எதிர்கொள்ளுகிற ஆற்றல் படைத்தவர்கள் தான் கழகத்துடைய நிர்வாகிகள், கழகத்துடைய தொண்டர்கள். எனவே சதி என்பதை நான் ஏற்க மாட்டேன். சதி எதுவும் நிச்சயமாக இல்லை. எந்த காலத்திலிருந்து இருந்த ஒரு மூத்த நிர்வாகி நீங்க, எம்எல்ஏ அப்படின்னாவே அதிமுகவில் அனைத்தும் அறிந்தவர்கள் தான். அந்த வகையில இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில உங்ககிட்ட கலந்தாலோசித்தாங்களா? இதை பத்தி பேசினாங்களா? அதை பத்தி சொல்லுங்க. எனது ஆலோசனை பெறுகிற அளவுக்கு நான் என்ன பெரிய ஆளா? அப்படி நான் நினைக்கவில்லை. என்னிடம் யாரும் ஆலோசனை கேட்கவில்லை. அப்படி ஆலோசனை சொல்லுகிற அளவுக்கு நான் ஒரு பெரியவனாக என்னை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும். இந்த இயக்கத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற மூத்த நிர்வாகிகள் கலந்து பேசி ஆலோசனை செய்து ஒரு நல்ல முடிவை எடுத்து இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா, பன்னீர்செல்வம் இப்படி பல பேர் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மூத்த நிர்வாகி உங்க கருத்து? இப்பொழுது நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், போனது போக எஞ்சியுள்ளதாவது மிஞ்சுமா என்று எண்ணி இருக்கிற நேரத்தில் அதற்கும் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது என்பதுதான் என்னுடைய வேதனை. எனவே இனியாவது இயக்கத்திலிருந்து யாரையும் நீக்குவதோ அல்லது மற்றவர்களை ஒதுக்குவதோ அந்த நடவடிக்கை எடுக்காமல்
எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த இயக்கத்தை, கழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். சார், அப்பயே நீங்க ஓபிஎஸ் சசிகலா இவங்களை நீக்கினப்ப அவங்களை சேர்த்துறதுக்கு நீங்க குரல் கொடுக்கல. அதாவது கட்சி வளர்ச்சிக்கு, கட்சியினுடைய வளர்ச்சி மட்டுமல்ல, மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில கட்சிக்கு குந்தகமாக இருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. கட்சிக்கு குந்தக விளைவிக்கிறவர்கள் அல்லது கட்சியை தங்களுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்து, அதாவது கிராமத்திலே சொல்வதை கூட நாட்டாண்மை செய்கிற அந்த மனநிலை இருக்கக்கூடாது என்பதால் தான் சில நேரங்களிலே தவிர்க்க முடியாத நிலையிலே சில பேரை கட்சியில் சேர்ப்பதற்கு அப்பொழுது நாங்கள் ஆர்வம் காட்டவில்லை. அந்த நிலைதான் எனக்கு ஏற்பட்டது. எனவே கட்சியினுடைய நலன் கருதி அனைவரும் கட்சியினுடைய நலனை கருத வேண்டும், கட்சியினுடைய நலனை எண்ணி பார்க்க வேண்டும். காரணம், கட்சியால் தங்களுடைய நலனை முன்னிறுத்தக்கூடாது. கட்சியை வைத்து தங்களுடைய நலனை முன்னிறுத்தி கட்சியை பின்னுக்கு தள்ளிவிடக்கூடாது. அந்த வகையில்தான் சில பேர்களை சில நேரங்களிலே நாங்கள் தவிர்த்தோம். சில நேரங்களிலே அவர்கள் திருந்தி அல்லது ஏற்றுக்கொள்ளுகிற வகையிலே நடந்து கொண்டால் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து இந்த இயக்கத்திற்கு பாடுபடுவதும் நல்லதுதான். அது போன்ற எண்ணம் எனக்கு இல்லை. அப்படி இருந்தால் இந்த விலகல் கடிதத்தோடு உங்களை பேட்டி காண மாட்டேன். எனவே வேறொரு கட்சியில் சேர்ந்துவிட்டு உங்களுக்கு பேட்டி கொடுத்திருப்பேன். அந்த எண்ணம் எனக்கு இல்லை. என்னுடைய அரசியலை பொறுத்தவரையில் நான் தெளிவாக ஊடகத்தின் மூலமாக, பத்திரிகை மூலமாக சொல்லுகிறேன். அதாவது என்னுடைய எதிர்காலத்தை காலம் தீர்மானிக்கும். அதான் காலம் தீர்மானிக்கும். அதாவது future alone will decide my future. Future alone will decide my future. அதுதான் என்னுடைய கருத்து. வேறு கட்சியிலே சேர்கிற அந்த எண்ணம் எனக்கு இதுவரை ஏற்படவில்லை. எனவே அந்த பேச்சுக்கே இடமில்லை.